பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தானியேல் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். தானியேல் 8ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 70 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. பெல்ஷாத்சாரின் எத்தனாம் வருஷத்திலே தானியேல் 2ஆம் தரிசனத்தை கண்டான்? மூன்றாம் வருஷத்தில். தானியேல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. தரிசனத்தில் தானியேல் டேஸ் தேசத்திலுள்ள டேஸ் அரண்மனையில் இருந்தார்? ஏலாம் தேசத்திலுள்ள சூசான் அரண்மனையில் இருந்தார். தானியேல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 3. எந்த ஆற்றங்கரையில் தான் இருந்ததாக தானியேல் தரிசனம் கண்டார்? ஊலாய் என்னும் ஆற்றங்கரையில். தானியேல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. தானியேலின் தரிசனத்தில் ஆற்றிற்கு முன்பாக நின்றது எது? இரண்டு கொம்புகளுள்ள ஒரு ஆட்டுக்கடா. தானியேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 5. ஊலாய் என்னும் ஆற்றிற்கு முன்பாக நின்ற ஆட்டுக்கடாவின் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாயிருந்தது. சரியா தவறா என கூறுக. சரி. தானியேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. பிந்தி முளைத்தெழும்பியது எது? ஆட்டுக்கடாவின் உயர்ந்த கொம்பு. தானியேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. ஊலாய் ஆற்றிற்கு முன்பாக நின்ற ஆட்டுக்கடாவின் 2 கொம்புகளும் சமமாக இருந்தது. சரியா தவறா என கூறுக. தவறு. ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது என்பதே சரி. தானியேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. ஆற்றிற்கு முன்பாக நின்ற ஆட்டுக்கடா எந்த திசையிலெல்லாம் பாய்ந்தது? மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு. தானியேல் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. ஒரு மிருகமும் எதின் முன்னே நிற்கக்கூடாதிருந்தது? ஆட்டுக்கடாவின் முன். தானியேல் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. ஆட்டுக்கடா தன் இஷ்டப்படியே செய்து டேஸ் கொண்டது? வல்லமை கொண்டது. தானியேல் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. ஆட்டுக்கடாவின் டேஸுக்கு தப்புவிப்பாருமில்லை? ஆட்டுக்கடாவின் கைக்கு. தானியேல் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 12. நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது எது? ஒரு வெள்ளாட்டுக்கடா. தானியேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 13. எந்த திசையிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா தேசத்தின் மீதெங்கும் சென்றது? மேற்கு திசையிலிருந்து. தானியேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 14. வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே இருந்தது என்ன? விசேஷித்த ஒரு கொம்பு. தானியேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
கேள்வி எண் 15. ஆட்டுக்கடாவின் கிட்டச் சேர்ந்து எதிராக பாய்ந்தது எது? வெள்ளாட்டுக்கடா. தானியேல் 8ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். கேள்வி எண் 16. வெள்ளாட்டுக்கடா தன் டேஸோடே ஆட்டுக்கடாவிற்கு எதிராக பாய்ந்தது. பலத்தின் உக்கிரத்தோடே. தானியேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 17. ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டது எது? வெள்ளாட்டுக்கடா. தானியேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 18. வெள்ளாட்டுக்கடா எதை முறித்து போட்டது? ஆட்டுக்கடாவின் 2 கொம்புகளையும். தானியேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 19. ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடாவை முட்டியது சரியா தவறா என கூறுக. தவறு. வெள்ளாட்டுக்கடா தான் ஆட்டுக்கடாவை முட்டியது. தானியேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 20. எதின் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை? வெள்ளாட்டுக்கடாவின் கைக்கு. தானியேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 21. வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்கடாவை டேஸ் தள்ளி டேஸ் போட்டது. தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. தானியேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 22. மிகுதியும் வல்லமை கொண்டது எது? வெள்ளாட்டுக்கடா. தானியேல் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 23. எது முறிந்து போயிற்று? வெள்ளாட்டுக்கடாவின் பெரிய கொம்பு. தானியேல் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 24. வெள்ளாட்டுக்கடா டேஸ் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. பலங்கொண்டிருக்கையில். தானியேல் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 25. வெள்ளாட்டுக்கடாவின் முறிந்த பெரிய கொம்புக்கு பதிலாக முளைத்தெழும்பினது எது? விசேஷித்த 4 கொம்புகள். தானியேல் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நினைப்பவரா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. விசேஷித்த 4 கொம்புகள் எவைகளுக்கு எதிராய் முளைத்தெழும்பினது? ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய். தானியேல் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 27. தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரியதானது எது? விசேஷித்த 4 கொம்புகளில் ஒன்றிலிருந்து புறப்பட்ட சின்னதான ஒரு கொம்பு. தானியேல் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 28. விசேஷித்த 4 கொம்புகள் ஒன்றிலிருந்து புறப்பட்ட சின்னதான ஒரு கொம்பு டேஸ் பரியந்தம் வளர்ந்தது. வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்தது. தானியேல் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 29. வானத்தின் சேனை எது? நட்சத்திரங்கள். தானியேல் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
கேள்வி எண் 30. விசேஷித்த 4 கொம்புகள் ஒன்றிலிருந்து புறப்பட்ட சின்னதான ஒரு கொம்பு எதை விழப்பண்ணி மிதித்தது? நட்சத்திரங்களில் சிலவற்றை. தானியேல் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 31. விசேஷித்த 4 கொம்புகள் ஒன்றிலிருந்து புறப்பட்ட சின்னதான ஒரு கொம்பு டேஸ் பரியந்தமும் தன்னை உயர்த்தினது. சேனையினுடைய அதிபதி பரியந்தமும். தானியேல் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 32. எது தள்ளுண்டது? சேனையினுடைய அதிபதியின் பரிசுத்த ஸ்தானம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 33. சின்னதான ஒரு கொம்பு சேனையினுடைய அதிபதியிடமிருந்து எதை நீக்கிற்று? அன்றாட பலியை. தானியேல் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 34. டேசி நிமித்தம் அன்றாட பலியோடும் கூட டேஸும் சின்னதான ஒரு கொம்பிடம் ஒப்புக்கொடுக்கப்பட்டது. பாதகத்தின் நிமித்தம் சேனையும். தானியேல் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 35. சின்னதான ஒரு கொம்பு எதை தரையிலே தள்ளிற்று? சத்தியத்தை. தானியேல் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 36. கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது எது? வெள்ளாட்டுக்கடாவின் விசேஷித்த 4 கொம்புகள் ஒன்றிலிருந்து புறப்பட்ட சின்னதான ஒரு கொம்பு. தானியேல் 8 முதல் 12 வசனங்கள் வரை. கேள்வி எண் 37. டேஸ் ஆகிய ஒருவன் பேசுவதை தானியேல் கேட்டார். பரிசுத்தவானாகிய ஒருவன். தானியேல் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 38. பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட எவ்வளவு காலம் செல்லும்? 2300 ராப்பகல். தானியேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 39. தானியேலுக்கு எதிராக நின்றது யார்? மனுஷ சாயலான ஒருவன், அதாவது காபிரியேல் தூதன். தானியேல் 8ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். கேள்வி எண் 40. அன்றாட பலியை குறித்தும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும்? யார் யாரிடம் கேட்டது? பரிசுத்தவான் ஒருவன் வேறொரு பரிசுத்தவானிடம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 41. பாதகம் எதை உண்டாக்குகிறது? பால் கடிப்பை உண்டாக்குகிறது. தானியேல் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 42. ஊலாயின் மத்தியிலே, அதாவது ஊலாய் ஆற்றங்கரையின் மத்தியிலே கூப்பிட்டு சொன்ன மனுஷ சத்தம் என்ன? காபிரியேலே இவனுக்கு, அதாவது தானியேலுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணு என்கிற சத்தம். தானியேல் 8:16. கேள்வி எண் 43. திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தது யார்? தானியேல். தானியேல் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 44. யார் வருகையில் தானியேல் திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தார்? காபிரியேல் தூதன் வருகையில். தானியேல் 8ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்கள். கேள்வி 45. டேஸ் கவனி, இந்த தரிசனம் டேஸுக்கு அடுத்தது என்று காபிரியேல் தானியேலிடம் கூறினார். மனுபுத்திரனே கவனி, இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது என்று. தானியேல் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 46. தானியேலை காலூன்றி நிற்கும்படி செய்தது யார்? காபிரியேல். தானியேல் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 47. தானியேல் தரையில் முகங்குப்புற கிடந்து அயர்ந்த நித்திரை கொண்டது எப்போது?
காபிரியேல் தானியேலோடே பேசுகையில். தானியேல் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 48. தானியேல் கண்ட தரிசனம் டேஸ் காலத்துக்கு அடுத்தது. குறிக்கப்பட்ட முடிவு காலத்துக்கு அடுத்தது. தானியேல் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 49. எந்த காலத்திலே சம்பவிப்பதை காபிரியேல் தூதன் தானியேலுக்கு கூறினார்? கோபத்தின் முடிவு காலத்திலே. தானியேல் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 50. 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா எதை குறிக்கிறது? மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்களை குறிக்கிறது. தானியேல் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 51. ரோமம் உள்ள வெள்ளாட்டுக்கடா எதை குறிக்கிறது? கிரேக்கு தேசத்தின் ராஜாவை குறிக்கிறது. தானியேல் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 52. கிரேக்கு தேசத்தின் முதலாம் ராஜாவாக தானியேலின் தரிசனத்தில் இருந்தது எது? வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு. தானியேல் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 53. காபிரியேல் தூதன் தானியேலை தொட்டார். சரியா தவறா என கூறுக. சரி. தானியேல் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 54. கிரேக்கு தேசத்தின் முதலாம் ராஜாவின் ஜாதியிலே எத்தனை ராஜ்யங்கள் எழும்பினது? நாலு ராஜ்யங்கள் எழும்பினது. தானியேல் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 55. கிரேக்கு தேசத்தின் முதலாம் ராஜாவுக்கு இருந்த வல்லமை அவருக்கு பின்வந்த 4 ராஜாக்களுக்கு இல்லை. சரியா தவறா என கூறுக. சரி. தானியேல் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 56. 4 ராஜாக்களின் ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு ராஜா எழும்புவான்? மூர்க்க முகமும் சூதான பேச்சுமுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா. தானியேல் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 57. எது நிறைவேறும் போது சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான்? பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது. தானியேல் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 58. சாமர்த்தியமான ஒரு ராஜாவின் டேஸ் பெருகும். வல்லமை பெருகும். தானியேல் 8ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்கள். கேள்வி எண் 59. அனுகூலம் பெற்று கிரியை செய்பவன் யார்? மூர்க்க முகமும் சூதான பேச்சுமுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா. தானியேல் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 60. சாமர்த்தியமான ஒரு ராஜா அவனுடைய டேஸினால் அல்ல, அவன் டேஸ் விதமாக அழிம்புண்டாக்கினான். சுய பலத்தினால் அல்ல, அதிசயமான விதமாக. தானியேல் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 61. சாமர்த்தியமான ஒரு ராஜா எவர்களை அழிப்பான்? பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும். தானியேல் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 62. சாமர்த்தியமான ஒரு ராஜா எதினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணுவார்? தன் உபாயத்தினால். தானியேல் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 63. சாமர்த்தியமான ஒரு ராஜா டேஸ் அநேகரை அழிப்பார்? நிர்விசாரத்தோடிருக்கிற அநேகரை. தானியேல் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 64. சாமர்த்தியமான ஒரு ராஜா யாருக்கு விரோதமாய் எழும்புவான்?
அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய். தானியேல் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 65. சாமர்த்தியமான ஒரு ராஜா டேஸினால் அல்ல டேஸ் முறித்து போடப்படுவான். கையினால் அல்ல வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். தானியேல் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 66. எது சத்தியமாய் இருக்கிறது என்று காபிரியேல் கூறினார்? சொல்லப்பட்ட ராப்பகல்களின் தரிசனம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 67. இந்த டேஸ் நீ மறைத்து வை என்று காபிரியேல் தானியேலிடம் கூறினார்? தரிசனத்தை மறைத்துவை என்று. தானியேல் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 68. தானியேல் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தார். சரியா தவறா என கூறுக. சரி. தானியேல் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 69. தரிசனம் நிறைவேற இன்னும் டேஸ் செல்லும் என்று காபிரியேல் கூறினார்? அநேக நாள் செல்லும் என்று. தானியேல் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 70. தானியேல் எழுந்திருந்து டேஸ் செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தார்? ராஜாவின் வேலையை செய்து. தானியேல் 8:27. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.